பிஃபோர் எடுத்தாச்சா? குளிப்பாட்டலாமா? 4 நாளா போயிட்டு இருக்கு இந்த வேலை. வாரான்னு ஓடிக்கிறாங்க. அதனால குளிக்கல. இல்ல ஒர்க்ல பிஸியா நல்லா இருக்குங்க. இதான் நம்ம சிங்கக்குட்டி டோக்கியோ. நான் என்ன பண்ணனே என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? guys, hi guys. இது எங்க வீடு பால்கனி. ஆமாங்க, இது வீடு பால்கனி. அது வந்து துணி காய் போடுற இடம். இது வந்து ரோடு, வாசல், எல்லாமே சொல்லு. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணிமா? மா ரொம்ப நாளா வந்து டோக்கியோ வந்து குளிப்பாட்டாம இருக்கும். ஓகே, குளிப்பாட்டுறோம் அவனை. ஓகே, அதை பேஸ் பண்ணிதான். ஓகே, டோக்கியோ எல்லாருக்கும் தெரியுமா? பாத்திருப்பாங்க கண்டிப்பா. எங்க வீட்டு சிங்க குட்டி டோக்கியோ. குட்டியா? சிம்பா மாதிரி பேசாது. என் பிள்ளை அப்படிதான் பேசுவேன். ஆமா, கல்யாணம் ஆகி 2 குழந்தை. அதுல ஒரு குழந்தை தான் சிம்பா. ஆமா, சிம்பா. செகண்ட் குழந்தை வந்து டோக்கியோ. கரெக்டா? சிம்பா மறந்தே எடுத்த நானு. அப்படிலாம் இல்ல, எவ்வளவு பேச கூடாது. எங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன? இன்னைக்கு வந்து டோக்கியோட மெயின்டெனன்ஸ் டே. எப்பவுமே நான் வந்து டோக்கியோவை தனியா தான் குளிக்க வச்சு ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஜஸ்டினா என்னோட ஆட் ஆயிருக்காங்க. இது என்ன இது? கிடையவே கிடையாது. கேட்டுதான் நான் தான் எப்பவுமே பேருக்கு தாங்க அவங்க கேட்டு. இல்ல வீடியோல டுமில் பண்றதுலயே முன்னாடி இந்த பொண்ணு. சம்டைம்ஸ்ல எங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சைக்கா இருக்கும். சைக்கா வந்து நின்று இருக்கும். சரிங்க, இதான் நம்ம சிங்கக்குட்டி. கொஞ்சம் உங்க ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால குளிக்கல. ரொம்ப நாள் ஆளுக்கு குட்டியா தான் சுத்திட்டு இருக்கோம். இல்ல அப்படிதான் இருப்போம்ல. சோ குட்டியை இன்னைக்கு குளிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா பாக்குறோம். பிஃபோர் எடுத்துக்கோங்க. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி எட்டு வந்துக்கிறீங்களா? குளிக்க போறோம். பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணணும். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. ஓகே, பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். யாராவது வீட்டுல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. அப்ப கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். குளிக்க வச்சு பழக்கமே இல்ல. நான் ஒரு டாக் வச்சிருக்கேன், ஒரு கேட் வச்சிருக்கேன். எப்பவுமே ஜஸ்டினா தான் என்னோட மேடா. இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். நான் வந்து குளிக்க வைக்க கத்துக்க போறேன். as a owner-ஆ நான் அந்த பொறுப்பு வந்து இருக்கேன் கையில எடுத்துக்க போறேன். ஜஸ்டினா தான் சொல்லி கொடுக்க போறேன். பார்க்கலாம். ஓ, அப்படியா விஷயம்? எங்க அவங்க வீட்டுல இந்த பல நாள் ஒரு சிம்பான்னு ஒரு டாக் இருக்கு. அந்த டாகே பல நாளா குளிப்பாட்டாம இருந்துட்டு நான் போய் குளிப்பாட்டேன். அந்த லட்சத்துல அவங்க இருக்காங்க. இதுல வேற this is the shampoo. பாய் வந்து சோப்பா யூஸ் பண்ண மாட்டாரு. நம்மள மாதிரி பாடி வாஷ் தான் யூஸ் பண்றாரு. சுடுதண்ணி இல்லையா? ஷாம்பு புரியுதா? சுடுதண்ணி வருமா? சொல்ல குளிச்சதே இல்லன்னு. சுடுதண்ணி எதுல வரும்னு கூட தெரியல. டோக்கியோ புடிச்சிட்டு இருக்கேன் நானு. என்னமா? வேற என்னடா அவன் திங்கிங்? ஏய், வெல்ல விடுங்கடி. என்ன வெல்ல போணும். ரொம்ப பிடிச்சது. ஃபுல்லா நம்மள செட்டிங் போட்டு கொண்டு வந்தேறாங்க. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. சரி, பட்டு குட்டி தக்க சிக்கு சக் 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 து து. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? யானோட தள்ளி நிப்பாட்ட கிட்ட வந்து ரொம்ப உன் பேண்ட்லாம் ஆயிடும். சீதா அம்மா வந்து உன்னை குளிக்க வச்சுட்டு தான் குளிப்பேன். நானும் இன்னைக்கு குளிக்கல. என்னடி இது? அவன் எப்பவுமே குளிக்க மாட்டாங்க. கிறிஸ்டினா மாதிரியே நம்மள சேர்ந்ததுல இருந்து குளிக்காம சொல்லு. அம்மா மாதிரியே குளிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. தண்ணி பட்டாலே கேட்டா அது இது எங்களுக்கு தண்ணி நம்மளே அலர்ஜி. அம்மா நீ போட்டதுல பாக்குற டோக்கியோ. அம்மாவில் அவ்வளவு பாசம் எப்படி அக்கமா யாராவது காப்பாத்துங்க என்னன்றான். டோக்கியோ இங்க பாரு. பாருங்க. கொஞ்ச நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரம் தான். சரியா? காலி பண்றீங்க போல இன்னைக்கு ஷாம்பு.